இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜார்ஜ் டவுன் ஜாலான் பர்மா சாலை மண் உள்வாங்கிய சம்பவம். சாலை சரி செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு மீண்டும் திறப்பு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜார்ஜ் டவுன் ஜாலான் பர்மா சாலை ஒரு பகுதி இடிந்து விழுந்ததை அடுத்து அது பழுது பார்க்கப்பட்டு இன்று காலை முதல் ஜாலான் பர்மா சாலை முழுமையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. சாலை பழுது பணிகள் இன்று அதிகாலை 4 மணிக்குள் நிறைவடைந்து செய்யப்பட்டதால் இப்பொழுது சாலையை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் என்று பினாங்கு தீவு மேயர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சாலை இடிந்து விழ காரணம் முதிர்ச்சி அடைந்த கட்டமைப்பு அல்ல, மாறாக குழாய் இணைப்பில் ஏற்பட்ட திடீர் இடம் மாறுதல் தான் காரணம் என்று IWK விளக்கம் அளித்தது. மேலும் 525 மில்லிமீட்டர் வட்டம் கொண்ட கழிவுநீர் குழாய் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து மேலே உள்ள பகுதியில் சேதமடைந்ததே இதற்கு காரணம் எனவும் உறுதி செய்யப்பட்டது. பகலில் உடம்பு பிடி மையம், இரவில் விபச்சார விடுதி. குடிநுழைவு துறையின் அதிரடியில் 28 வெளிநாட்டினர் கைது. ஸ்பா புத்துணர்ச்சி மையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதியாக செயல்பட்டு வந்த மையங்களில் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனைகளில் 28 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகலில் வழக்கமான உடம்பு பிடி மையங்களாக செயல்பட்டு இரவு நேரங்களில் பாலியல் சேவைகளை வழங்கி மாதம் சுமார் 3 லட்சம் ரிங்கெட் வரை அவை வருமானம் ஈட்டியது விசாரணையில் தெரிய வந்தது. வாடிக்கையாளர்களிடம் 200 ரிங்கெட் முதல் 350 ரிங்கெட் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் தாய்லாந்து, மியான்மர், இந்தோனேசியா, வியட்நாம், சீனா மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்களில் சிலரது விசா காலாவதியாக இருந்த நிலையில் சிலரது செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லை. 2 வார கண்காணிப்பு மற்றும் உளவு தகவல் அடிப்படையில் 55 அதிகாரிகள் பங்கேற்ற சோதனைகளில் கைதான அனைவரும் தற்போது KLIA குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். கவுண்டர் செட்டிங்ஸ் லஞ்ச விவகாரம், 7 அமலாக்க அதிகாரிகள் உட்பட 12 பேர் கைது. கவுண்டர் செட்டிங் முறையிலான லஞ்ச விவகாரத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 7 அமலாக்க அதிகாரிகள் உட்பட மேலும் 12 பேர் கைதாகி விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 12 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் பினாங்கு ஆகிய இடங்களில் கைது செய்யப்பட்டனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் ஜொஹூர் கிளை அதனை உறுதிப்படுத்தியது. ஜொஹூர், பாசிர்குடாங், மூவார் மற்றும் மலாக்கா கடல்சார் நுழைவு வெளியேற்ற சோதனை மையங்களில் பணியாற்றிய இந்த அதிகாரிகள் இந்தோனேஷிய பிரஜைகள் சட்டவிரோதமாக உள்நாட்டுக்குள் நுழைய அனுமதிப்பதாக 4,90,000 ரிங்கெட்டுக்கு மேல் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. சுமார் 50,000 ரிங்கெட் ரொக்கம், 71 மில்லியன் ரூபியா வெளிநாட்டு நாணயம், ஒரு SUV மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. எஸ்கலேட்டர் கேட் ஐநாவில் 3 மடங்கு சதி, ட்ரம்ப் குற்றச்சாட்டு. கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐக்கிய நாட்டு சபையில் உரையாற்றும் போது எஸ்கலேட்டர், டெலிபிராம்டர், ஒலி அமைப்பு செயலிழந்ததை 3 மடங்கு சதித்திட்டம் என குற்றம் சாட்டி விசாரணை கோரினார். நியூயார்க் தலைமையகத்தில் நடந்த இச்சம்பவத்தில் தவறுதலாக நிகழ்ந்ததென ஐக்கிய நாட்டு சபை விளக்கம் அளித்த போதும் ட்ரம்ப் அதனை ஏற்க மறுத்தார். ஐநா பேச்சாளர், அமெரிக்க ஒளிப்பதிவாளர் ஒருவர் தவறுதலாக எஸ்கலேட்டர் பாதுகாப்பு முறையை இயக்கி இருக்கலாம் என தெரிவித்ததை தொடர்ந்து டெலிபிராம்டர் பிரச்சினை வெள்ளை மாளிகையின் பொறுப்பு என அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்நிலையில் புதிய அமெரிக்க தூதர் மைக் வால்சன் எஸ்கலேட்டர் சம்பவத்துக்கான முழு அறிக்கையும், ட்ரம்ப் டெலிபிராம்டர் கோளாறுக்கான காரணமும் தடுப்பு நடவடிக்கைகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மானிய விலை ரோன் 95 விற்பனை அகப்பக்கம் வாயிலாக தகுதிக்காக பரிசோதிப்பீர், மலேசியர்களுக்கு வலியுறுத்து. மலேசியர்கள் இப்போது புடி மடானி ரோன் 95 திட்டத்தின் கீழ் லிட்டருக்கு 1 ரிங்கெட் 99 சென்னுக்கு குறைக்கப்பட்ட விலையில் ரோன் 95 எரிபொருளுக்காக தகுதியை இன்று முதல் அதிகாரப்பூர்வ புடி மடானி அகப்பக்கத்தில் சரிபார்க்கலாம் என்று நிதி அமைச்சர் இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளது. வலைதளத்திற்கு வந்ததும் பயனர்கள் தங்கள் தகுதியை கண்டறிய அவர்கள் மைகார்டு எண்ணை மட்டுமே உள்ளிட வேண்டும். இந்த முயற்சியின் கீழ் போலீஸ் படை மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்கள் செப்டம்பர் 27 முதலும், அதே நேரத்தில் STR உதவியை பெறுபவர்கள் செப்டம்பர் 28 முதலும் ரோன் 95 எரிபொருளை வாங்குவதற்கான தகுதியை பெறுவார்கள். மற்ற அனைத்து மலேசியர்களும் செப்டம்பர் 30 முதல் குறைக்கப்பட்ட விலையில் எரிபொருளை வாங்க முடியும். 16 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் தங்கள் செயலில் உள்ள
ஓட்டுநர் உரிமம் மற்றும் பெற்றவர்கள் மாதத்திற்கு 300 லிட்டர் வரை ரோன் 95 பெட்ரோல் வாங்க உரிமை உண்டு. சபா மூத்த அரசியல்வாதியின் கையூட்டு பெற்ற காணொலி வைரல். உடனடி விசாரணைக்கு அசாம்பாகி உத்தரவு. சபா மாநில உயர்மட்ட தலைவர் ஒருவரை சம்பந்தப்படுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோ வைரலாகி உள்ளது தொடர்பில் உடனடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாகி அதனை உறுதிப்படுத்தினர். அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட தலைவர் ஒருவர் மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் கையூட்டு பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை ஆல்பர்டை என்ற வர்த்தகர் அம்பலப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து வாக்குமூலம் பெறுவது உட்பட விசாரணை முழுமையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் எனவும் அசாம்பாகி உத்தரவாதம் அளித்தார். எனவே ஆதாரமற்ற யூகங்கள் விசாரணையை பாதிக்கக்கூடாது என்பதால் MACCக்கு வழிவிட்டு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 27ஆம் தேதி மெர்டேகா விளையாட்டரங்கில் ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ண காற்பந்து போட்டி. மாநகரில் 5 முக்கிய சாலைகள் மூடப்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி ஸ்லாங்கூர் மற்றும் சிங்கப்பூர் குழுவுக்கிடையிலான ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ண 2025 கால்பந்து போட்டி கோலாலம்பூர் மெர்டேகா விளையாட்டரங்கில் நடைபெறவிருப்பதால் மாநகரில் உள்ள 5 முக்கிய சாலைகள் மூடப்படும் என்பதோடு போக்குவரத்திற்காக மாற்று பாதைகள் திறந்து விடப்பட உள்ளது. ஜாலான் புலாதான் மெர்டேகா, ஜாலான் ஹங் ஜபாட்டை நோக்கி நுழைவது ஜாலான் ஹங் ஜபாட், ஜாலான் ஸ்டேடியம் மற்றும் ஜாலான் மெர்டேகா ஆகிய சாலைகளே அந்த 5 சாலைகளாகும். இரவு 9 மணிக்கு தொடங்க உள்ள இந்த ஆட்டம் அது முடியும் வரை இந்த சவால்கள் மூடப்பட்டிருக்கும். போக்குவரத்துக்கான மாற்று பாதைகள் பிற்பகல் 2 மணி முதல் தொடங்கும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டத்தோ முகமது உசுப் முகமது ஜமாட் தெரிவித்தார். இதனிடையே போக்குவரத்து சீராகவும் பொது பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காகவும் கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். எனவே அந்த போட்டியை காண்பதற்கு செல்லும் கால்பந்து ரசிகர்கள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திடீர் திருப்பம். தட்சிணாமூர்த்திக்கு இன்று பிற்பகலை சிங்கப்பூரில் தூக்கு. 3 மணிக்கு உடலை பெற்றுக் கொள்ளுமாறு குடும்பத்தாரிடம் தெரிவிப்பு. சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தலுக்காக இன்று காலை தூக்கிலிடப்படவிருந்த பின்னர் அது நிறுத்தி வைக்கப்பட்டு 39 வயது மலேசியர் தட்சிணாமூர்த்திக்கு இன்று பிற்பகலில் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றம் குறித்து அவரின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு வந்து உடலை பெற்று செல்லுமாறு கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சமூக ஆர்வலரும் முன்னாள் வழக்கறிஞருமான ரவி அதனை தெரிவித்தார். இது ஒரு மிருகத்தனமான மற்றும் மனிதாபிமானமற்ற தண்டனை என்றும் அவர் சாடினார். காலையில் நிறைவேற்றப்படவிருந்த தட்சிணாமூர்த்தியின் தூக்கு தண்டனையை ஒத்திவைக்க நள்ளிரவுக்கு பிறகு முடிவெடுக்கப்பட்டது. எனினும் காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதையடுத்து அவரின் குடும்பம் சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தற்காலிக தடை உத்தரவு கோரி விண்ணப்பித்தது. அதற்குள் திடீரென தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. காலையில் காரணமில்லாமல் ஒத்திவைத்து பின்னர் திடீரென அதனை நிறைவேற்ற இருப்பது விசித்திரமாக இருப்பதாகவும் ரவி குறிப்பிட்டார். மிரியில் தேசிய இளைஞர் திறன் பயிற்சி கழகத்தில் பகடிவதையா. பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை சட்ட நடவடிக்கை தொடரவில்லை. அண்மையில் வைரலான ஒரு வீடியோ பதிவில் கொடுமைப்படுத்துதல் போன்ற தீவிரமான பகடிவதைக்கு உள்ளான மிரி தேசிய இளைஞர் தொழில்திறன் பயிற்சி கழகத்தின் தலைவர் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என முடிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சரவா போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தையும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி உள்ளார் என சரவா போலீஸ் ஆணையர் டத்தோ மான்டா அட்டா தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவர் முன்வந்து புகார் செய்ததால் அவரது பெற்றோர் மற்றும் நண்பர்கள் ஆகியோரையும் விசாரணைக்கு போலீஸ் அழைத்துள்ளது. இதில் குற்ற அம்சங்கள் இருக்குமானால் அல்லது அதிகாரப்பூர்வ புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தால் விசாரணை நடத்தப்படும் என நேற்று போலீஸ் படை தலைவர் டத்தோ முகமது காலிட் இஸ்மாயில் கூறியிருந்தார். 13 வினாடிகள் கொண்ட வீடியோ கிளப்பில் ஆண் பயிற்சியாளர்கள் தங்கள் நண்பரின் கால்களை கட்டிய பின் அவரை தூக்கி ஒரு கம்பத்தில் மோதும் காட்சியை காண முடிகிறது. இது கொடுமைப்படுத்துவதற்காக இருக்கலாம் என்று பொதுமக்களின் கவலையை தூண்டியது. கோலாலம்பூரில் சுகாதாரமற்ற உணவகத்திற்கு மூடல் உத்தரவு. DBKL. கோலாலம்பூர் ஊராட்சி மன்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுத்தம் கடைபிடிக்காததால்
தாமான் கெம்பிரா ஜாலான் பெரிசா ஒன்றில் உள்ள ஒரு உணவகத்தை மூடுவதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தனர். அந்த உணவகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் சாக்கடை குழி முழுவதும் கொழுப்பு மற்றும் எண்ணெய் கழிவுகள் நிரம்பி இருந்ததுடன் பல கடுமையான சுகாதார குறைகள் கண்டறியப்பட்டன. இவை பொதுமக்கள் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானவை என்பதால் அந்த உணவகத்திற்கு மூடல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பல உணவு வணிக இடங்களில் செல்லுபடியாகும் உரிமம் இன்றி செயல்பட்டன எனவும், எண்ணெய் பிடிக்கும் கருவிகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என்றும், மேலும் கழிவு எண்ணெய் நேரடியாக பொது கழிவு நீரில் விடப்பட்டது என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இன்னும் சில உணவு விற்பனையாளர்கள் சுத்தம் தொடர்பான விதிகளை பின்பற்றவில்லை என்றும், தலைக்கவசம் அணியாமல் சமையல் வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர் என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் கோலாலம்பூரில் உள்ள உணவகங்களில் எப்போதும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்வதற்கு தொடர்ந்து ஆய்வுகள் நடைபெறும் என்றும் DBKL தெரிவித்துள்ளது.